கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க 2 கைகளையும் பின்னாடி சேர்த்து கட்டியிருக்காங்க. இது கேக்குறப்பவே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, இருங்க சொல்றேன். ஒரு கயிறு மூலமா உங்களை அப்படியே மெதுவா மேல தூக்குறாங்க. உங்க கால்கள் தரையை விட்டு மேல போகுது. இப்போ உங்க மொத்த உடம்போட எடையும் உங்க தோள்பட்ட எலும்புகள்ல மட்டுமே தொங்கிட்டு இருக்கு. அட பாவமே, அந்த வலி எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த தோள்பட்ட எலும்புகள் மெல்ல மெல்ல விலகுற அந்த பயங்கரமான வலி திடீர்னு உங்களை அந்தரத்திலிருந்து அப்படியே கீழே போடுறாங்க. ஓ, ஆனா தரைய தொடுறதுக்கு சில அங்குலங்களுக்கு முன்னாடி அந்த கயிறு உங்களை சுருக்கென்று நிறுத்துது. அந்த வேகத்துல உங்க தோள்பட்ட எலும்புகள் மொத்தமா பேர்ந்து போகுது. இது உண்மையாவே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, தொடர்ந்து 6 முறை நடக்குது. இதத்தான் வரலாற்றுல ஸ்ட்ராப்போட சித்திரவதை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? யாருக்கு? உலகின் மிக முக்கியமான ஒரு சாம்ராஜ்யத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த ஒருத்தருக்கு, பல நாடுகளோட அரசர்கள் கூட நேருக்கு நேரா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின ஒருத்தரை ஒரு அரசியல் சதித்திட்டத்துல சம்பந்தம் இருக்கான்னு சந்தேகப்பட்டு தான் இந்த சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க. அதாவது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த ஒருத்தர் எப்படி பண்றாங்களா? கண்டிப்பா. அவர் பதவிகள், சொத்துக்கள், அதிகாரம்னு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு கடைசியில அவரை நகரத்தை விட்டே துரத்தி ஒரு சேரும் சகதியுமான கிராமத்துல கொண்டு போய் வீசுறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, சாதாரணமா ஒரு மனுஷன் இந்த இடத்துல என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அந்த வலியிலையும் அவமானத்திலையும் விரக்திலையும் தன்னை முழுமையா அழிச்சுப்பான். இல்லனா மனசு உடைஞ்சு போய் மூலையில உட்காந்துருமா. அதானே. ஆனா நிக்கோலோ மாக்கியவெல்லி அப்படிங்கிற அந்த 44 வயசான மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் நேரா வீட்டுக்கு போனாரு. தம் மேல இருந்த ரத்தக்கரைகள் படிஞ்ச அந்த அழுக்கான உடைகளை எல்லாம் கழட்டினாரு. அரசபைக்கு போடும்போது எவ்வளோ கம்பீரமான உடைகளை போடுவாரோ அதை போட்டுக்கிட்டாரு. ஒரு சின்ன மரமேஜையில உட்கார்ந்து இந்த கொடூரமான உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கையேட்டை எழுத தொடங்கினாரு. நிஜமாவே இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போற ஆதாரப்பொருள் மைண்ட்ஃப்ளிசிட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான லைஃப் எக்ஸ்பிளைன்ட் இன் 24 மினிட்ஸ் மாக்கியவெல்லி அப்படிங்கிற வீடியோவோட எழுத்து வடிவம்தான். இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சித்திரவதை காட்சி அங்கிருந்து தொடங்குறது தான் இந்த மனுஷரை புரிஞ்சுக்க சரியான இடம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவரை பத்தி நம்ம சமூகத்துல ஒரு பெரிய தவறான புரிதல் இருக்கு. இப்போ மாக்கியவெல்லியன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏரோ ஒருத்தர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சதித்திட்டங்களை தீட்டுற ஒரு கார்ப்பரேட் வில்லன் மாதிரியோ இல்ல ஒரு கொடூரமான சர்வாதிகாரியோட பிம்பம் தான் கண் முன்னாடி வரும். ஆமா, அவர் ஒரு தீயவர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ஒன்னும் தன்னோட தத்துவங்களை ஒரு சொகுசான அரண்மனையிலிருந்து எழுதுனதில்ல. வாழ்க்கை அவரை வேரோடு பிடுங்கி காலடியில போட்டு மிதிச்சப்போ உயிர் வாழ்றதுக்காக அவர் எழுதின ஒரு யதார்த்தமான வரைபடம் தான் அது. அப்ப அந்த கிராமத்துல ஒரு இருந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? கண்டிப்பா. அந்த சின்ன கிராமமான சான் ஆண்ட்ரியா இன் ஃபெர்குசினா, அங்க அவர் ஒரு 14 மாசம் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்தார் பாருங்க. அது ஒரு மனுஷனை முழுமையா சிதைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான வாழ்க்கை. பகல் நேரத்துல அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு சாதாரண விறகு வெட்டி கூட சில சில்லற காசுகளுக்காக சண்டை போடுவாரு. வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தவரு சில்லறைக்காக சண்டை போடுறாரா? ஆமா. மதியம் ஆனா ஒரு சாதாரண மதுக்கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற கசாப்பு கடைக்காரங்க கூடயும் மாவரைக்கிறவங்க கூடயும் சேர்ந்து சூதாடுவாரு. ஊரே அதிரும் அளவுக்கு சத்தம் போட்டு சண்டைலாம் போடுவாரு. இது சுத்தமா அவரோட அந்த பழைய கதாபாத்திரத்துக்கு சம்பந்தமே இல்லையே. ஆனா இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இரவு வந்ததும் என்ன நடக்குதுன்னு அவர் தன்னோட நண்பர் பிரான்செஸ்கோ விட்டோரிக்கு எழுதின கடிதத்துல சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? மாலை வந்ததும் நான் என் 2 அறைக்குள் நுழையறேன். பழங்கால மாமேதைகளோட நீதிமன்றங்களுக்குள்ள நுழைவதா நான் கற்பனை செஞ்சுக்கிறேன். அங்க அவங்க என்ன அன்போட வரவேற்கிறாங்க. நான் அவங்க கூட பேசுறேன் அப்படின்னு எழுதுறாரு. அட, அந்த சின்ன அறையில உட்கார்ந்து தான் தி பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த உலக புகழ் பெற்ற புத்தகத்தையே அவர் எழுதினாரு. உலகமே அவரை புறக்கணிச்சாலும் அவர் தன்னை ஒருபோதும் சுருக்கிக்கவே இல்ல. ஒரு நிமிஷம், எனக்கு இதை கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. பகல்ல கசாப்பு கடைக்காரங்க கிட்ட சில்லறைக்காக சண்டை போடுற ஒரு மனுஷன் நைட்ல எப்படி அரசர்களுக்கான தத்துவங்களை எழுத முடியும்? அவர் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு காரணம் என்ன? மாக்கியவெல்லி உணர்ந்த அந்த முதல் உண்மைதான் என்ன? அது மனிதர்களை பத்தின ஒரு ஆழமான புரிதல் தான். நான் படிச்ச வரைக்கும் மனிதர்களை பத்தி அவர் சொல்றது ரொம்பவே கசப்பான ஒரு விஷயம். எல்லா மனிதர்களும் தீயவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவர் வாழ்க்கையில பட்ட அடினால வந்த ஒரு விரக்தியா இது? மனிதர்கள் மேல அவருக்கு இருந்த வெறுப்பா? அப்படி உடனே முடிவு பண்ணிட முடியாது. இப்போ எனக்கு என் மேல அக்கறை கொண்ட நண்பர்கள் இருக்காங்க, என் குடும்பம் இருக்கு.
உலகத்துல எல்லாரும் தீயவர்கள் அப்படின்னு சொன்னா உண்மையான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத நட்புன்னு ஒன்னு உலகத்துல இல்லவே இல்லைன்னு மாக்கியாவெல்லி சொல்றாரா? நெருங்கிய நண்பரை கூட நான் நம்பக்கூடாதா? இத ஒரு உணர்ச்சிகரமான கோபமாகவோ இல்ல ஒரு தார்மீக குற்றச்சாட்டாவோ நீங்க பார்க்க கூடாது. மாக்கியாவெல்லியும் அத அப்படி சொல்லல. அவர் இத ஒரு பொறியியல் உண்மைன்னு சொல்றாரு. பொறியியல் உண்மையா? அதாவது சயின்டிஃபிக்கா சொல்றாரா? ஆமா, இது ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ புவியீர்ப்பு விசைக்கு உங்க மேல தனிப்பட்ட கோபமோ வெறுப்போ கிடையாது இல்லையா? ஆமா, அது வெறும் ஒரு ஃபோர்ஸ். மனிதர்களோட சுயநலம் அப்படிங்கறதும் அதே மாதிரி தான். எல்லா மனிதர்களும் தங்களோட சொந்த பிழைப்பு, வசதி, அந்தஸ்து இத நோக்கி தான் ஈர்க்கப்படுவாங்க. இது மனித இயற்கையோட புவியீர்ப்பு விசை. ஓ, அப்போ சுயநலங்கிறது ஒரு இயற்கை விதி மாதிரி சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. மேக்கியவெல்லி என்ன சொல்றாருன்னா, ஒரு நண்பர் உங்களை ஒருபோதும் காட்டி கொடுக்க மாட்டாருன்னு நீங்க நம்பினா, அந்த நம்பிக்கைக்கு காரணம் அவரோட நல்ல குணம் கிடையாது. அவரை பரிசோதிக்கிறதுக்கான போதுமான அழுத்தத்தை வாழ்க்கை அவருக்கு இன்னும் கொடுக்கலன்னா அர்த்தம். அடப்பாவமே, இது ரொம்ப ஹார்ஷா இருக்கே. புவியீர்ப்பு விசையை நீங்க மறுக்க முடியுமா? நீங்க கீழே விழும்போது பூமி உங்களுக்காக சாஃப்டா மாறிடுமா என்ன? கிடையாது. அதுபோலதான் மனிதர்களோட சுயநலத்தையும் நீங்க மறுக்க கூடாது. அத புரிஞ்சுகிட்டா நீங்க பாலங்கள் கட்டலாம், இல்லனா கீழே விழுந்து அடிபடுவீங்க. நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப இருட்டான ஒரு பார்வையா எனக்கு தெரியுது. என்ன சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஏன் நான் நேசிக்கிறவங்க கூட சூழ்நிலை மாறினா எனக்கு எதிரா திரும்புவாங்கங்கறதை நான் எப்படி ஏத்துக்கிறது? இது ஏத்துக்க கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நான் என் அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். நான் ஒரு கம்பெனில கடந்த 10 வருஷமா ரொம்ப உண்மையா வேலை செய்யறேன்னு வச்சுப்போம். என் பாஸ்க்கும் எனக்கும் ரொம்ப நல்ல உறவு இருக்கு. அவர் என்ன ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நடத்துறாரு. இத மாக்கியவெல்லி எப்படி பாப்பாரு? மாக்கியவெல்லி உங்களை பார்த்து கண்டிப்பா சிரிப்பாரு. ஏன்? அவர் என்ன சொல்வாருன்னா, பொருளாதாரம் நல்லா இருக்கிற வரைக்கும், அந்த முதலாளிக்கு உங்களை வச்சு லாபம் வர வரைக்கும் தான் நீங்க அவருக்கு குடும்ப உறுப்பினர். ஓ, லாபம் குறையும் போது நிலைமை மாறிடுமா? கண்டிப்பா. கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டம் வருது, இல்ல கம்பெனியை மூட வேண்டிய ஒரு பயங்கரமான அழுத்தம் வருதுன்னு வைங்க. அன்னிக்கு அந்த குடும்பம் அப்படிங்கிற மாய உடைஞ்சு சுக்குநூறாயிடும். அவர் தன்னை காப்பாத்திக்க உங்களை எந்த தயக்கமும் இல்லாம வேலையை விட்டு தூக்குவார். அப்போ அந்த விசுவாசம், 10 வருஷம் உழைப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இது அந்த முதலாளியோட கொடூரமான குணம் கிடையாது. இதுதான் மனித இயல்பு. விசுவாசம் அப்படிங்கிறது நிபந்தனையற்றதில்ல. அது முழுசா சூழ்நிலைகளை பொறுத்ததுதான். இதத்தான் 1994 புளோரன்ஸ் நகர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் மாக்கியவெல்லிக்கு கத்துக் கொடுத்துச்சு. ஆமா, அந்த மெடிசி குடும்பத்தோட வீழ்ச்சி பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். இதை நான் கற்பனை செஞ்சு பார்க்கறேன். இந்த மெடிசி குடும்பம் புளோரன்ஸ் நகர சாதாரணமா ஆட்சி செய்யல, சுமார் 60 வருஷங்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆமா, சாதாரண ஆட்சி இல்லாது பொற்காலம்னு சொல்லலாம். கலைகளுக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் சாதாரணமா இல்லையே. மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டா வின்சி மாதிரியான மிகப்பெரிய கலைஞர்களை வளர்த்தது அவங்க தான். மக்களுக்கு இலவசமான ரொட்டி, பிரம்மாண்டமான திருவிழாக்கள்னு எல்லாத்தையும் கொடுத்து மக்களோட விசுவாசத்தை முழுமையா சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நகரோட ஒவ்வொரு குடிமகனும் மெடிசி குடும்பத்துக்காக தன் உயிரே கொடுப்பான்னு தான் எல்லாரும் நம்புனாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு? பிரான்ஸோட 8ஆம் சார்லஸ் 30,000 படைவீரர்களோடு படையெடுத்து வந்தான். அந்த பிரம்மாண்டமான இராணுவத்தோட குதிரைகள் சத்தம் புளோரன்ஸ் வீதிகள்ல கேட்ட உடனேயே மெடிசி குடும்பத்துக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் தொத்திக்குச்சு. அந்த இடத்துலதான் மனித இயல்போட நிஜமுகம் முழுசா வெளிப்பட்டுச்சு. 60 வருஷமா மெடிசி குடும்பத்தை புகழ்ந்து பாடின அதே மக்கள், அவங்களுக்கு சிலைகள் வச்ச அதே மக்கள், சார்லஸோட படைவீரர்களை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? ஒரே இரவுல அப்படியே மெடிசி குடும்பத்துக்கு எதிரா திரும்பினாங்க. அரண்மனைய சூறையாடினாங்க. மெடிசி குடும்பம் வளர்த்த கலைகளையோ அவங்க செஞ்ச உதவிகளையோ ஒருத்தர் கூட நினைச்சு பார்க்கல. ஒரே நைட்ல அப்படி மாறிட்டாங்களா? ஆமா, மனிதர்களோட சுயநலம் அப்படிங்கிற இயந்திரம் செயல்படத் தொடங்குன உடனே பல தசாப்தங்களா இருந்த விசுவாசம் வெறும் பனிமூட்டம் மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. மாக்கியவெல்லி தன்னோட 25 வயசுல இத கண் முன்னாடி பார்த்தாரு. இதுல இருந்து அவர் என்ன கத்துக்கிட்டாரு? நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு உணர்வு கிடையாது, அது ஒரு கட்டமைப்புன்னு கத்துக்கிட்டாரு. ஒரு பில்டிங்க்கு எப்படி தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் தேவையோ அதே மாதிரி தான் மனித உறவுகளும். போதுமான அழுத்தம் வந்தா எந்த ஒரு மனுஷனும் தார்மீக விதிகளை மீறுவாங்க அப்படிங்கறத துல்லியமா புரிஞ்சுக்கிறது தான் இந்த கொடூரமான உலகத்துல உயிர் வாழறதுக்கான முதல் விதி. ஒரு நிமிஷம் இருங்க, இது ரொம்பவே பயமுறுத்துது. 60 வருஷ விசுவாசமே ஒரே இரவுல காணாம போகும்னா இந்த உலகத்துல நான் வேற யாரத்த நம்புறது? என் உறவுகள், நண்பர்கள், நிறுவனத்தோட விசுவாசம்னு எல்லாமே ஒரு மாயைனா, எல்லாமே புதை மணல்னா,
ஒரு மனுஷன் எப்படித்தான் வாழ்க்கைய கட்டமைக்க முடியும், எதைத்தான் நம்பால முழுமையா கட்டுப்படுத்த முடியும்? இங்கதான் மேக்கியவெல்லி தன் தத்துவத்தோட மிக முக்கியமான ஆனா கடினமான பகுதிய அறிமுகப்படுத்துறாரு. அவர் வாழ்க்கைங்கிறது 2 மாபெரும் சக்திகளுக்கு இடையிலான போர்னு சொல்றாரு. அந்த 2 சக்திகள் விர்ச்சு மற்றும் ஃபார்ச்சுனா தானே? கரெக்ட். விர்ச்சு மற்றும் ஃபார்ச்சுனா. இத ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். மேக்கியவெல்லி எந்த இடத்துலயும் உங்களால எதையும் சாதிக்க முடியும்னு அந்த மாடர்ன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியெல்லாம் சொல்லவே இல்ல. ஆமா, அவர் ரொம்ப பிராக்டிக்கலான ஆளாச்சே. ரொம்ப யதார்த்தமா அவர் எவ சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையோட 50% நிகழ்வுகளை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றாரு. அந்த 50% தான் ஃபார்ச்சுனா. இப்போ இந்த ஃபார்ச்சுனா அப்படின்னா அதை வெறும் அதிர்ஷ்டம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா மாக்கியவெல்லி அதை அப்படி சொல்லல. அது கண்மூடித்தனமான லாஜிக்குக்கே அப்பாற்பட்ட ஒரு பெருக்கெடுக்கும் நதி மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கிறது, திடீர்னு வர்ற ஒரு கொடிய நோய், பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையிறது, இல்லனா 10 வருஷம் லேட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே ஃபார்ச்சுனா தான். நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், இந்த நதி தன் போக்குல உங்களை அடிச்சுட்டு போக தான் ட்ரை பண்ணும். அப்படியானால் மீதிமுள்ள அந்த 50% என்ன? அதுதான் விர்ச்சு. இந்த வார்த்தைய பல நூற்றாண்டுகளா வரலாற்று ஆய்வாளர்கள் நல்ல ஒழுக்கம்னு தப்பா மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ அது நல்லொழுக்கம் இல்லையா? மாக்கியவெல்லியை பொறுத்த வரைக்கும் விர்ச்சு அப்படிங்கிறதுக்கும் தார்மீக ரீதியா நல்லவரா இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. விர்ச்சு அப்படிங்கிறது ஒரு செயல்திறன். அது தந்திரம், தைரியம், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மற்றும் மூலவாத நுண்ணறிவு, இதோட ஒரு கொடிய கலவைதான் விர்ச்சு. ஓ, அப்போ ஃபார்ச்சுனா அப்படிங்கிற அந்த காட்டுமுராண்டித்தனமான நதியை எதிர்கொள்ள நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த விர்ச்சு தானா? ஆமா, ஒரு மனுஷன் தங்கிட்ட உள்ள விர்ச்சுவை எப்படி பயன்படுத்துறான்னு விளக்குறதுக்கு மாக்கியவெல்லி பிரான்சிஸ்கோ ஸ்ஃபோர்ஸா அப்படிங்கிற ஒரு கூலிப்பட வீரரை உதாரணமா காட்டுறாரு. ஆமா, பிரான்சோஸ்கோ ஸ்ஃபோர்ஸா. இவர்கிட்ட எந்த செல்வமும் இல்ல, அரச குடும்ப பின்னணியும் கிடையாது. அவர் வெறும் ஒரு கூலிப்படை தலைவன் தான். கரெக்ட். ஆனா பல தசாப்தங்களா அவர் தம் போர் தந்திரங்களையும் அரசியல் நகர்வுகளையும் ரொம்ப நுணுக்கமா கட்டமைச்சாரு. ஃபார்ச்சுனா, அதாவது அந்த எதிர்பாராத நதி அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தப்போ, அதாவது மிலான் நகர்ல ஒரு குழப்பம் வந்தப்போ, அவர் தாம் விர்ச்சுவை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிலான் நகரன் பிரபுவாகவே மாறிட்டாரு. இது பரம்பரையால வந்தது கிடையாது, அவரோட சொந்த செயல்களால, அவரோட சமரசமற்ற திறமையால உருவானது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதை எப்படி சொல்லலாம்னா, ஃபார்ச்சுனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புயல் அல்லது பெருவெள்ளம் மாதிரி வச்சுப்போம். புயல் எப்போ வரும், எந்த திசையில வரும் நம்மால கணிக்க முடியாது. ஆனா விர்ச்சு அப்படிங்கிறது அந்த மழை வரத்துக்கு முன்னாடியே வலுவான கூரையையும் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணைகளை கட்டுறத மாதிரி. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க மழை வரும்போது வானத்தை பார்த்து திட்டிட்டு இருக்காங்களே தவிர கூரைய கட்டுறது கிடையாது. தனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு விதிய குறை சொல்றாங்க. ஆனா மாக்கியவெல்லி என்ன சொல்றாரு? புயலை கட்டுப்படுத்துறது உங்க வேலை கிடையாது. புயல் வரும்போது அது உங்களை அழிக்காதபடி உங்களை நீங்களே வலிமையானவரா மாத்திக்கிறது தான் உங்க வேலைன்னு சொல்றாரு. மற்றவங்களால கொடுக்கப்படுற அதிகாரம் எப்ப வேணாலும் திரும்ப பெறப்படலாம். ஆனா நீங்களாகவே உங்க விர்ச்சுவலை கட்டமைக்கிற அதிகாரம் மட்டுமே நிலைச்சு நிக்கும். சரி, இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். விர்ச்சு அப்படிங்கிறது எந்த எல்லைக்கும் சென்று வெற்றி பெறுறது, எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்துறது அப்படின்னா, மாக்கியவெல்லி நம்மள மத்தவங்களை ஏமாத்த சொல்றாரா, சுயநலமா இருக்க சொல்றாரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இதுனா த பிரின்ஸ் புத்தகத்தோட 18வது அத்தியாயத்துல அவர் ஒரு வரிய சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க எப்படி தோற்றமளிக்கிறீங்க அப்படிங்கறத எல்லாரும் பாக்குறாங்க, ஆனா நீங்க உண்மையில யாருங்கிறது சிலரே அறிவாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான கோட். உலகம் ஒரு மனுஷனோட ஆழத்தை விட அவன் வெளிப்படுத்துற மேற்பரப்பையே அதிகம் கவனிக்குதுன்னு அவர் சொல்றதோட அர்த்தம் என்ன? அவர் நம்மள ஒரு போலியா, பச்சோந்தி மாதிரி நடிக்க சொல்றாரா? ஒரு இளவரசன் இரக்கமுள்ளவனாகவும் நேர்மையானவனாகவும் தோற்றமளிக்க வேண்டும், ஆனா சூழ்நிலை மாறுனா நேர்மாறா மாற தயாராக இருக்கணும்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா எனக்கு படுது. இல்ல, அவர் ஒருபோதும் உங்களை வெறும் பாசாங்க மட்டும் செய்ய சொல்லல. இத நீங்க தகவமைப்பு திறன், அதாவது அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு முகமுடிய போடலாம், ஆனா அந்த முகமுடிக்கு தேவையான உண்மையான திறமை உங்ககிட்ட இல்லைன்னா அந்த போலித்தனம் உங்களே அழிச்சிடும். இதுக்கு அவர் அகதோக்லீஸ் அப்படிங்கிற பானை செய்யறவனோட மகனை பத்தி ரொம்ப விரிவா சொல்றாரு. ஓ, அந்த சிராக்கூஸ் நகர அகதோக்லீஸா? ஆமா, அகதோக்லீஸ் என்ன செஞ்சான்?
அவன் கொடூரமான கொலைகள் துரோகங்கள் மூலமா அதிகாரத்தை கைப்பற்றினான். அவன் நினைச்சத அடைஞ்சிட்டான். ஆனா அவனால நிம்மதியா ஆள முடிஞ்சுதா? கண்டிப்பா முடியாதுல்ல. முடியாது. தன் கதவுக்கு வெளியே காவலாளிகள் இல்லாம அவனால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல. ஒவ்வொரு காலடி சத்தமும் அவனுக்கு ஒரு கொலையாளியோட சத்தமா தான் கேட்டுச்சு. இது ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏமாத்துறது மூலமா கிடைக்கிற வெற்றி என்னைக்குமே நிலைக்காது, அதானே? சரியா சொல்லணும்னா, ஏமாத்துறது மூலமா கிடைக்கிற வெற்றிக்கான ஆற்றல் செலவு, அதாவது எனர்ஜி காஸ்ட் ரொம்ப அதிகம். நீங்க ஒரு பொய்ய சொல்லி உச்சத்தை அடையலாம். ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த பொய்ய காப்பாத்தவே உங்களோட மொத்த அறிவாற்றலும் செலவாகிடும். அப்போ ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்றதை விட பொய்ய மறைக்கிறதுக்கே டைம் சரியா போடும். எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளல, மாறாக நீங்க உருவாக்குன அந்த பொய்ய பாதுகாக்கிற ஒரு 24 மணி நேர செக்யூரிட்டி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏமாற்றுறதுலின் மீதான முதலீட்டு வருமானம் ரொம்ப மோசமானதுங்கிறது தான் மாக்கியவெல்லி கண்டுபிடிச்ச அந்த பொறியியல் உண்மை. ஓ, இது மிக சிறந்த விளக்கம். நீங்க பொய் சொல்லி ஏமாத்துனா உங்க மொத்த மூளையும் அந்த பொய்ய ஞாபகம் வச்சுக்கிறதுலே தான் சக்தியை இழந்துடும். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மாக்கியவெல்லி என்னதான் சொல்றாரு? நீங்க வெளிப்படுத்துற தோற்றமும் உங்களோட உண்மையான திறமையும் ஒன்னோட ஒன்னு பொருந்தி போகணும்னு சொல்றாரு. அப்போ உலகத்துக்கிட்ட உங்களை நிரூபிக்க வாதிடுறத விட்டுட்டு உங்களை மறுக்க முடியாத அளவுக்கு உயர்த்திக்கணும். உங்களுக்கும் உங்க வெளிப்பாட்டுக்கும் எந்த இடைவெளியும் இல்லாதப்போ பாசாங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. கரெக்டா? கரெக்ட். அதென்ன உண்மையான வர்ச்சு. சரி, இப்போ ஒரு வாதத்துக்காக இப்படி வச்சுப்போம். நீங்க கஷ்டப்பட்டு உங்களை வலிமைப்படுத்திக்கிட்டீங்க, உங்களுக்கான வர்ச்சுவை வளர்த்துட்டீங்க, ஒரு நிலையான வெற்றியும் அடைஞ்சிட்டீங்க. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே ரொம்ப வசதியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? அந்த வெற்றி நிரந்தரமானதா? நிரந்தரமும் தான் நம்ம நினைப்போம். இந்த இடத்துல தான் மாக்கியவெல்லியோட ரொம்ப ஆபத்தான ஆனா தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று அவதானிப்பு வருது. அவர் பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் பாலிபியஸ் சொன்ன ஒரு தத்துவத்தை இங்க பொருத்துறாரு. அதுதான் சாம்ராஜ்யங்களோட சுழற்சி. அந்த சுழற்சி எப்படி இயங்குது? பலம் ஒழுங்க உருவாக்குது. ஓகே, அந்த ஒழுங்கு சமுதாயத்துல செழிப்ப உருவாக்குது. ஆமா, அந்த செழிப்பு மனிதர்களுக்கு வசதியை தருது. அந்த வசதி மனிதர்களை பலவீனமாக்குது. கடைசியில அந்த பலவீனம் வீழ்ச்சியை தருது. இதுதான் மனித நாகரிகங்களோட சுழற்சி. இத நான் அப்படியே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறேன். இது ஒரு தசைச்சிதிவு மாதிரி இல்லையா? இப்போ விண்வெளியில ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல விண்வெளி வீரர்கள் மிதக்கறாங்க. அவங்களுக்கு அங்க எந்த உடல் உழைப்பும் இல்ல. எல்லாமே ரொம்ப ஈஸியா வசதியா இருக்கு. ஆனா அவங்க பூமிக்கு திரும்பும்போது அவங்களால சொந்த கால்ல நிக்க கூட முடியாது. அந்த வசதி அவங்களோட எலும்புகளையும் தசைகளையும் உருக்கிடுது. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நாம எல்லாரும் கஷ்டப்படுறதே ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை அடையணும் தான். ஆனா நீங்க என்னடான்னா, அந்த சொகுசான வாழ்க்கை தான் எனக்கு கொடுக்கப்படுற அனஸ்தீஷியா, அதுக்கப்புறம் என் வீழ்ச்சிங்கிற சர்ஜரி நடக்க போகுதுன்னு சொல்றீங்களா? மிக சரியா புடிச்சிங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வசதி அப்படிங்கிறது ஒரு சொகுசு கிடையாது, அது ஒரு ஆபத்து. ரோம பேரரசு எப்படி விழுந்தது அப்படிங்கறத மாக்கியவெல்லி ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சாரு. வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால தானே ரோம் விழுந்தது? இல்ல, அது ரொட்டி மற்றும் கேளிக்கைகள் அப்படிங்கிற வசதியான வாழ்க்கையால தங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட அழுகலால தான் விழுந்தது. ரோமானியர்கள் பல தசாப்தங்களா கட்டமைச்ச அந்த எழுமோட வலிமைய சொகுசான வாழ்க்கையில முழுசா இழந்துட்டாங்க. அப்படியென்றால் ஒரு நாடு இல்ல ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடையாம இருக்க என்னதான் வழி? கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு வகையில ஆமா. மாக்கியவெல்லி இதுக்கு ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப ஆழமான தீர்வை சொல்றாரு. மோதல்கள் தான் ஆரோக்கியத்தோட அடிப்படைன்னு சொல்றாரு. மோதல்களா? ஆமா. ரோமானிய குடியரசுல செனட் சபைக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையே நடந்த தொடர் மோதல்களை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. பல வரலாற்றாசிரியர்கள் இந்த மோதல்கள் தான் ரோமோட பலவீனம்னு நினைச்சாங்க. ஆமா, சண்டை போட்டுட்டே இருந்த பலவீனம்தான். ஆனா மாக்கியவெல்லி அந்த தொடர் உராய்வுகள், அந்த உள்நாட்டு அரசியல் போராட்டங்கள் தான் ரோமை எப்பவுமே விழிப்போட வச்சிருந்ததுன்னு சொல்றாரு. ஓ, அப்போ மனிதர்கள் உண்மையான அழுத்தத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட முழு திறமையும் வெளிப்படும் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. நம்ம எந்த போராட்டங்களை தவிர்க்க நினைக்கிறோமோ அந்த போராட்டங்கள் தான் நம்ம வீழ்ச்சியடையாம காக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. வசதிய தேடி ஓடுறது உங்க சொந்த சவக்குழிய நீங்களே தோன்றதுக்கு சமம். எவ்வளவு பெரிய உண்மை இது! நீங்க வசதியா இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது அந்த உலகம் அப்படியே விலகிடும். இதுதான் பிரபஞ்சத்தோட புவியீர்ப்பு விசை. அதை எதிர்கொள்ள உங்களுக்கான விர்ச்சுவைய நீங்க கட்டமைக்கணும். எந்த வசதியும் உங்களை முடக்கிடாம பாத்துக்கணும். இத மாக்கியவெல்லி வெறும் தத்துவமா மட்டும் சொல்லல,
அவர் நாடு கடத்தப்பட்டு 14 வருஷம் வறுமையில வாழ்ந்து 1527ல இறந்தப்போ அவர்கிட்ட எந்த செல்வமும் இல்ல. தி பிரின்ஸ், தி டிஸ்கோர்சஸ் மாதிரியான அவரோட மகாபெரும் படைப்புகள் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வெளியாச்சு. அப்போ அவர் தன் வாழ்நாள்ல எந்த அங்கீகாரமும் பெறலையா? இல்ல, அவர் ஒருபோதும் அறுவடை செய்ய முடியாத ஒரு வயல்ல தன் வாழ்நாள் முழுக்க விதைகளை விதைச்சாரு. ஆனா இன்னைக்கு 500 வருஷம் கழிச்சு நாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுதான் அவர் கட்டமைச்ச உண்மையான வர்ச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. பிரபஞ்சம் நாம செய்யற தவறுகளை விட எதுவும் செய்யாம செயலற்று இருக்கிறது தான் மிக கடுமையா தண்டிக்குது. உங்ககிட்ட உடல் இருக்கு, மனம் இருக்கு, நேரம் இருக்கு. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாலும் உங்ககிட்ட மீதம் இருக்கிறத வச்சு உங்களை நீங்க மீண்டும் வலிமையா கட்டமைக்கணும். அதுதான் மாக்கியவெல்லி கற்பிக்கிற பாடம். அருமை. இந்த ஆழ்ந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இறுதிச் சிந்தனையை உங்ககிட்ட, அதாவது இதை கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட விட விரும்புறேன். மாக்கியவெல்லி தன்னோட அந்த நாடு கடத்தப்பட்ட காலத்துல யாரோ அவரை மதிக்காத அந்த இருண்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பு எழுதினாரு. முட்டாள்தனத்தை பாசாங்கு செய்வது சில சமயம் மிகப்பெரிய அறிவாளித்தனம் அப்படின்னு. வாவ், ரொம்ப ஆழமான வரி இது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உலகம் உங்களை ஒரு பொருட்டா எண்ணாம உங்களை குறைத்து மதிப்பிடும்போது நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம், கோபப்படவும் வேண்டாம். ஏன்னா நீங்க கவனிக்கப்படாம இருக்கும்போது உங்களுக்கான ஒரு விலைமதிப்பற்ற பரிசு கிடைக்குது. அதுதான் நேரம். மற்றவர்கள் உங்களை உற்று நோக்காத அந்த இருட்டுல தான் உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை நீங்க யாருக்கும் தெரியாம கட்டி எழுப்ப முடியும். உண்மைதான். நீங்க குறைத்து மதிப்பிடப்படுறது ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு மூலோபாய நன்மை. அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறது தான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். வேடிக்கை பார்க்கறவரா இருக்காதீங்க. எனவே உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். உங்க உழைப்பிற்கு உடனடியா எந்த கைத்தட்டல்களோ பலன்களோ கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும், ஏன் உங்க வாழ்நாள்ல உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கான விர்ச்சுவை கட்டமைக்க நீங்க தயாரா? மத்தவங்களோட கைத்தட்டல்களை தாண்டி இருட்டுல உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் அந்த செயலே உங்களுக்கான மிகப்பெரிய வெகுமதி அப்படிங்கறத உங்களால ஏத்துக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.